إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கேள்வி பதில் குழுமத்தில் இருக்கக்கூடிய எனது அன்பின் நண்பர்களே, அரபா நோன்பு அல்லது அரபா தினத்தில் நோன்பு நோட்பது பற்றிய இஸ்லாமிய சட்டம் என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த பதிவை நாம் எழுதுகின்றோம். கேள்வி பதில் குழுமத்தில் இது பற்றிய சட்டம் கேட்கப்பட்டிருந்தது. வழமையான கேள்விகளை போல இல்லாமல் அரபா தினத்தில் நோன்பு நோட்பது பித்அத் என்ற ஒரு தீர்ப்பை சொல்லக்கூடிய தௌஹீத் என்ற பெயரிலே இருக்கக்கூடிய பிரிவுகளில் ஒரு பிரிவாகிய என்டிஜேயினர்கள் ஆய்வை சுட்டிக்காட்டி இதனுடைய நிலை என்ன என்று வித்தியாசமாக இந்த கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. எனவே எங்களுடைய முக்கியமான ஒரு விவாதம் அப்போது இருந்ததால் இந்த 10ஆம் மாதம் 13ஆம் தேதிக்கு இடையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இது பற்றிய ஆய்வை மேற்கொண்டு அதனுடைய தெளிவை முன்வைப்போம் என்று வாக்குறுதி அளித்திருந்தோம். அந்த அடிப்படையில் இப்போது முதலிலே சுருக்கமாக அரபா நோன்பின் நிலை என்ன என்பது பற்றி முதலிலே தெளிவுபடுத்துவோம். அதன் பின்னர் 2 வருடங்களின் சிறு பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக அமைகின்ற இந்த மிகச்சிறந்த நஃபிலான நோன்புகளில் ஒன்றாகிய அரபா தினத்தில் நோக்கப்படக்கூடிய நோன்பை அவர்களால் முடிந்த ஆய்வை செய்து அதனை பித்அத் என்று சொல்லக்கூடிய என்டிஜேயினரது ஆய்வுக்கு அதிலே அவர்கள் விட்டிருக்கக்கூடிய பிழையை 2வது 3வது பதிவுகளிலே நாம் தெளிவுபடுத்துவோம். முதலிலே அரபா தினத்தில் நோன்பு நோட்பது ஒரு சுன்னா, 2 வருடங்களுடைய சிறு பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமையக்கூடிய ஒரு சிறந்த அமல் என்பதை எங்களுக்கு எது சொல்லுகின்றது என்றால், சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய 1162வது இலக்கத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அல் அன்சாரி என்ற சஹாபி இதனை அறிவிக்கின்றார்கள். நபியின் முன்னிலையிலே நடக்கின்ற சம்பவம் இந்த சஹாபி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். நடந்ததை அப்படியே விவரிக்கின்றார்கள். நபி அவர்களுடைய நோன்பை பற்றி கேள்வி கேட்கப்பட்டு ஆரம்பிக்கின்ற இந்த கேள்விகள், இதிலே நாம் தெளிவு தேடக்கூடிய சட்டம் பற்றி இந்த நீண்ட ஹதீஸிலே வரக்கூடிய நாம் தெளிவு தேடக்கூடிய அந்த ஹதீஸின் பகுதியை உங்களுக்கு முன்வைக்கின்றேன். அதிலே நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வஸ்ஸுஇல அன் ஸௌமி யௌமி அரஃபா, அரஃபா தினத்தில் நோன்பு நோட்பது பற்றி கேட்கப்பட்டது. அதாவது ஒரு மனிதர் வந்து கேள்விகளை கேட்கின்றார். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கின்றார். அவர் கேட்ட கேள்விகள் ஒன்றுதான் இந்த அரஃபா தினத்தில் நோன்பு நோட்பது பற்றிய சட்டம் என்ன என்பதாகும். ஃபகால், அப்போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள், யுகஃபிரு ஸனா அல் மாதியா வல் பாக்கியா, கடந்த வருடத்தின் குற்றங்களுக்கு பரிகாரமாக அமைகின்றது. அதே போன்று
மீதம் இருக்கக்கூடிய எதிர்வரக்கூடிய வருடத்திற்கும் குற்றப்பரிகாரமாக அமைகின்றது என்று மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள். பின்னாலும் அந்த ஹதீஸ் தொடர்கின்றது. இந்த பகுதி மிக தெளிவாக அரபா நோன்பு பற்றி கேள்வி கேட்கப்பட்டு அதனுடைய சட்டத்தை சுருக்கமாக சொல்லிவிடுகின்றது, மிக தெளிவாக சொல்லிவிடுகின்றது. சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹானது என்பதில் துளியளவும் சந்தேகம் கிடையாது. இப்போது இதே அரபா தினத்தை பற்றி மற்றொரு ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் சஹீஹ் இப்னு ஹிப்பானிலே பதிவாகி இருக்கின்றது. 3603 இலக்கத்தில் இந்த ஹதீஸை நாம் காணலாம். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்றால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், யௌமு அரஃபா, அரஃபா தினம், வயௌமுன் நஹர், அதனை தொடர்ந்து வரக்கூடிய ஈதுல் அத்ஹா என்று நாம் சொல்லக்கூடிய அறுத்து பலியிடக்கூடிய அந்த தினம், ஐயாமு தஷ்ரீக், ஐயாமு தஷ்ரீக் எனப்படக்கூடிய நாட்கள், ஹுன்ன ஈதுனா அஹ்லல் இஸ்லாம், அவை எங்களது பெருநாட்கள், முஸ்லிம்களே அல்லது இஸ்லாத்தை சார்ந்தவர்களே, மேலே குறிப்பிடப்பட்ட அந்த நாட்கள் அவை எங்களுடைய பெருநாள். ஹுன்ன ஐயாமு அக்லின் வ ஷுர்பின், அவை சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய நாட்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதுவும் சஹீஹான ஹதீஸ். இப்போது ஒரு கேள்வி எழலாம், அல்லது கேள்வி எழுந்துதான் அதற்கான தீர்வை எப்படி அடைவது என்பதை அறியாமல் அதிலே விட்ட தவறுகளின் காரணமாகத்தான் என்டிஜேயினர் இந்த அரபா தினத்தில் நோக்கப்படக்கூடிய அந்த சிறந்த நோன்பை பித்அத் என்று கூறும் அளவிற்கு சென்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு தெளிவை கொடுக்க வேண்டும். அதற்குரிய பதிலை நாம் வழங்குவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போது ஒரு முஸ்லிம் குர்ஆன் ஹதீஸ் ஒளியில் சத்தியத்தை தேடக்கூடியவர்கள் இந்த குழுமத்திலே கேள்வி கேட்கின்றார்கள். குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் மட்டும் வைத்து இந்த குழுமத்திலே பதில் சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இது நாம் அனைவரும் அறிந்தோம். இப்போது இந்த 2 ஹதீஸ்களும், ஒரு ஹதீஸ் அரபா தினத்திலே நோன்பு நோட்பதன் மூலம் 2 வருடங்களுக்குரிய சிறு பாவங்களின் குற்றப்பரிகாரமாக, அதாவது மிகப்பெரிய ஒரு இலாபத்தை அடைந்து கொள்கின்றோம் என்பதை குறிக்கின்றது. சஹீஹ் இப்னு ஹிப்பானிலே வரக்கூடிய ஹதீஸ் இந்த அரபா தினம் என்பது உண்டு குடித்து மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் என்று குறிப்பிடுகின்றது. இப்போது நாம் இதனுடைய தெளிவான முடிவு என்ன? ஹதீஸ்கள் அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி. எனவே எப்படி குர்ஆனிலே முரண்பாடு இருக்காதோ அதே போன்று சஹீஹான ஹதீஸ்களுக்கு மத்தியில் முரண்பாடு இருக்காது. அப்படி முரண்படுகின்றதென்றால் பல காரணங்கள் இருக்கும். அதிலே இங்கு இடம்பெற்றிருக்கின்ற அல்லது அதிகமானவர்களுக்கு இடம்பெறக்கூடிய காரணம் என்னவென்றால் ஹதீஸ்களை சரியாக புரிந்து கொள்ளாமை. இப்போது ஹதீஸ் கலையிலே, அதாவது இப்படியான ஹதீஸை முதலாவது நாங்கள் இது என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹதீஸ் கலையில் அது பற்றி அலசி ஆராயக்கூடிய, தேடக்கூடிய, உண்மை நிலைகளை தெளிவுபடுத்தக்கூடிய, அதிலே ஆழமாக சென்ற அறிஞர்கள் இருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும். அவை அனைத்தையும் குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே அதற்குரிய முறைகள், அதற்குரிய அமைப்புகள், வகைகள், இவற்றை பற்றி தெளிவாக பேசியிருக்கின்றார்கள். எல்லா துறைகளிலும் தவறு வருவது போன்று தவறான விதிகளும் அதில் எழுதப்பட்டிருக்கலாம். குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே எவை தவறுகளோ அவற்றை நாங்கள் புறக்கணித்துவிட வேண்டும். இது எல்லா கலைகளிலும் உள்ளது. இப்போது இந்த இப்படியான 2 ஹதீஸ்கள், இதனை ஹதீஸ் கலையிலே எப்படி
நோக்கப்படுகின்றது என்றால் இது என்ன வகையை சேர்ந்தது என்றால் முரண்படக்கூடிய ஹதீஸ்கள், முக்தலஃபுல் ஹதீஸ் என்று சொல் இது ஒரு பகுதியாக சேர்த்திருக்கின்றார்கள். யதார்த்தம் எங்களுக்கு விளங்குகின்றது. இப்படி வெளிப்படையிலே முரண்பாடாக தோன்றக்கூடிய ஹதீஸ்கள் வருகின்றன. இரண்டுமே சஹீஹானவை. இப்போது இது பற்றி பலரும் பேசியிருந்தாலும் சுருக்கமாக தெளிவாக இருக்கக்கூடிய இமாம் நவவி அவர்கள் தொகுத்த அவர்கள் இது பற்றி தெளிவுபடுத்திருக்கக்கூடிய 2-3 வரிகளை நான் உங்களுக்கு, அதாவது அவர்கள் இது பற்றி என்ன சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை அடிப்படையாக கொண்டு தெளிவுபடுத்துகின்றேன். இப்படி முரண்படக்கூடிய ஹதீஸ்கள் கிஸ்மானி, அதிலே 2 வகை இருக்கின்றன. அதிலே ஒரு வகை என்னவென்றால், இப்படியான முரண்பட்ட செய்திகளை நாம் சரியான இதனுடைய ஒரு தெளிவான விளக்கம் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் அந்த 2ஐயும் ஒன்றுபடுத்தி நாங்கள் நோக்கலாம், புரிந்து கொள்ளலாம், செயல்படுத்தலாம். எனவே அப்படியானவற்றை அதிலே சரியான தெளிவை நாங்கள் பெற்று அதன்படி அமல் செய்யப்படும். இது முதல் வகை என்பதை சுட்டிக்காட்டுகின்றார். இந்த முதல் வகையிலே இந்த 2 ஹதீஸ்களும் அடங்கி விடுகின்றன. அதாவது இந்த 2 ஹதீஸ்களும் இதனை நாங்கள் ஒன்றுபடுத்தி செயல்படுத்தலாம், அதில் தெளிவு இருக்கின்றது, அதுதான் சரியான முறை என்பதை இன்னும் ஒரு ஹதீஸை கொண்டு நாம் தெளிவாக புரியக்கூடியதாக இருக்கின்றது. சஹீஹ் புகாரிலே வரக்கூடிய 1988வது ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்றால், உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள். அன்னநாசன் தமாரவ் இந்தஹா யௌம அரஃபா. அரஃபா தினத்தில் நபி அவர்கள் இது ஹஜ்ஜிலே இருக்கும்போது நடந்த சம்பவம். ஹஜ்ஜிலே இருக்கும்போது வார்த்தைகளை, ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகளை நன்றாக கவனித்தால் உங்களுக்கு மிக இலகுவாக விடயம் புரிந்துவிடும். அதாவது ஹஜ்ஜிலே இருக்கும்போது இப்போது மக்கள் சொல்கின்றார்கள், மக்கள் அரபா தினத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நோன்பு நோற்றார்களா என்பதிலே சந்தேகப்படுகின்றார்கள். அதாவது ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய நபி அவர்கள் அரபா தினத்திலே நோன்போடு இருக்கின்றார்களா, நோன்பு இல்லாமல் இருக்கின்றார்களா என்று சந்தேகப்படுகின்றார்கள். அதில் ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், ஹுவசாயின் நபி அவர்கள் நோன்பு நோட்டுத்தான் இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றார்கள். வகால பஅதுஹும் லைஸ பிஸாயின், இன்னும் ஒரு சிலர் சொல்லுகின்றார்கள், இல்லை அவர்கள் நோன்பாளியாக இல்லை, நோன்பு பிடிக்கவில்லை. உடனே இதிலே சரியானதை தெரிந்து கொள்வதற்காக, அதாவது கருத்து முரண்பாடு என்று வருகின்ற போது அதிலே தெளிவு வருவதற்கான வழியை பின்பற்றுவதுதான் அறிவுபூர்வமான சரியான விடயம். அந்த அடிப்படையிலே உம்முல் ஃபضல் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்கின்றார்கள், இதிலே தீர்க்கமாக சரியானதை தெரிந்து கொள்வதற்காக அர்சலத் இலைஹி பிகதரின் லபனி, ஒரு பால் கிண்ணத்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுக்கு கொடுத்து அனுப்புகின்றார்கள். நபி அவர்களோ தங்களது ஒட்டகையின் மீது நின்றிருந்தார்கள். இப்போது தங்களிடம் வந்த அந்த பால் கிண்ணத்தை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் எடுத்து அந்த பாலை குடித்து விடுகின்றார்கள். தெளிவாக நோன்பு இல்லை என்பதை ஒட்டகைக்கு மேலே நின்று கொண்டவர்கள் இதனை செய்து காட்டுகின்றார்கள். அனைவரும் பார்க்கக்கூடியதாக அமைந்துவிடுகின்றது. இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய 1988வது ஹதீஸ். ஹதீஸ்களை பொறுத்தவரையில், இஸ்லாமிய அறிவை பொறுத்தவரையில் சாதாரண ஒருவர் கூட ஹதீஸ்களை படிக்கின்றோம், எல்லா காலத்திலும் நடந்து வருவது. அதே நேரத்தில் தவறான விளக்கங்களுக்கு நாங்கள் சென்று விடாமல் சரியான தெளிவு ஏற்படுவதற்கு எல்லா துறைகளிலும் இருப்பது போன்று இந்த வகையை பிரச்சாரம் செய்யக்கூடிய, எடுத்து சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு முடிவுக்கு வருவதும் இல்லை. அப்படி வருகின்ற போதுதான் பிழையான முடிவுகள் ஏற்படுகின்றன. குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லும் போது எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் அது பற்றி அனைத்து குர்ஆன் வசனங்களிலே வந்தால் அவற்றை எடுக்க வேண்டும். சரியான ஹதீஸில் என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் எடுத்து
நாங்கள் முன்வைத்தால் தான் சரியான தெளிவு பிறக்கும். சாதாரண மனிதர்களாகிய நாங்களே முரண்பட்டு பேசினோம் என்று யாராவது சொன்னால் நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அது தவறு என்று நிரூபணமாகினாலே தவிர. அதே போன்று அல்லது அதே விட நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய வஹியை கொண்டு கதைக்கக்கூடியவர்கள். நபி அவர்களுடைய 2 ஹதீஸ்கள் வஹி மூலம் அறிவிக்கப்பட்ட செய்தி இது நபி அவர்கள் சொன்னார்கள் என்று சொல்வதை விட அல்லாஹ் வழங்கிய செய்தி. நபி அவர்கள் சுயமாக மார்க்கத்திலே எதனையும் சொல்லுவதில்லை. வார்த்தைகள் அல்லாஹுடைய வார்த்தை அல்ல, இதுதான் வித்தியாசம். குர்ஆன் என்பது வார்த்தைகளும் அல்லாஹுடைய வார்த்தைகள், அதிலே வரக்கூடிய செய்திகளும் அல்லாஹுடைய செய்திகள். சஹீஹான ஹதீஸ் என்பது வார்த்தைகள் அல்லாஹுடையதல்ல, அந்த சஹீஹான ஹதீஸ் சொல்லக்கூடிய செய்தி நபி அவர்களுக்கு அறிவிக்கப்படும், அதனை அவர்கள் வெளிப்படுத்துவார்கள். இதுதான் 2 வித்தியாசம். எனவே இந்த ஹதீஸ்களை நபி அவர்களுடைய செய்தி என்று சொல்வதை விட அதனையும் தாண்டி அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய வஹி. உண்மையிலே நபி அவர்கள் சொன்னார்களா இல்லையா என்பதை ஊர்ஜிதப்படுத்துவதற்குத்தான் இந்த ஹதீஸ் கலை. அதாவது நபி அவர்கள் சொன்னார்களா என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும். சொல்லி இருந்தால் அதிலே வெளிப்படையிலே எங்களுக்கு முரணாக தோன்றினால் அதற்குரிய அமைப்பைத்தான் நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து காட்டினேன். அதாவது இமாம் நவவி அவர்கள் சொல்லியிருப்பதை பலரும் பல ஹதீஸ் கலை நூல்கள் எழுதியிருக்கின்றார்கள். ஹதீஸ் முரண்பாடாக வெளிப்படையிலே எங்களுக்கு முரண்பாடாக தோன்றுகின்ற முக்தலஃபுல் ஹதீஸ் அப்படி அதாவது ஒரு பகுதியையே எடுத்து வைத்திருக்கின்றார்கள். அதிலே ஒன்றுதான் இந்த ஹதீஸ், இந்த 2 ஹதீஸ்கள். இப்போது இதிலே முதலாவது அம்சம் என்னவென்றால், அது 2ஐயும் ஒன்றுபடுத்தி முரண்பாடு இல்லாமல் செயல்படுத்த முடியும் என்றால் அதனை ஒன்றுபடுத்தக்கூடிய விதத்தை எடுத்து தெளிவுபடுத்தி அதன்படி அமல் செய்யக்கூடிய வழிவகுக்க வேண்டும். இதுதான் முதலாவது வகை. அப்போ முதலாவது நாங்கள் இதிலே இந்த ஹதீஸை அரஃபா நோன்பு பற்றிய ஹதீஸை நாங்கள் 2 ஹதீஸ்களையும் எடுத்து பார்க்கும்போது அதனை தெளிவுபடுத்தக்கூடியதாக அது என்ன வழியிலே நபியுடைய காலத்திலே இருந்திருக்கின்றது. நபி அவர்கள் முரண்பட்டு பேச மாட்டார்கள். இந்த அம்சத்தை நான் சொல்ல வந்தேன். இதனை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த 2 ஹதீஸையும் எப்படி சொன்னார்கள், இது எப்படி இடம்பெற்றிருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்துவதற்கு புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸை நான் ஞாபகப்படுத்தியிருக்கின்றேன். அப்படியானால் இந்த ஹதீஸ் என்ன சொல்லுகின்றது என்றால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அதாவது நான் என்னுடைய சரியான நிலைப்பாட்டை தெளிவுபடுத்துவதற்கு முன்னர் அதே விடயத்தை பொதுவாக அறிஞர்கள் எழுதியிருப்பதை முன்வைக்கும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, அதாவது ஒரு சாதாரண ஒரு நபராகிய நான் சொல்வதை விட என்ன தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் என்ற அம்சத்தை நான் உங்களுக்கு இமாம் இப்னு ஹஜர் அவர்கள் இந்த ஹதீஸை பற்றி விளக்கம் எழுதும்போது சரியான ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. இப்போது இந்த ஹதீஸை பற்றி பாருங்கள். ஹதீஸ்ல என்ன வருகின்றது? நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜிலே இருக்கும் போது அரஃபா தினத்திலே நோன்பு நோற்றிருக்கின்றார்களா இல்லையா என்பதிலே சஹாபாக்கள் கருத்து முரண்பட்டார்கள். ஒரு சிலர் சொன்னார்கள் நோன்போடு இருக்கின்றார்கள் என்று, ஒரு சிலர் சொன்னார்கள் இல்லை நோன்பு இல்லை என்று. அல்லாஹ்வின் உதவியால் இதிலே எது உண்மை என்பதை கண்டறிவதற்கு உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு பால் கிண்ணத்திலே பாலை கொடுத்து அனுப்புகின்றார்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனை எல்லோருக்கும் தெரியும் வண்ணம் உயரமான அந்த ஒட்டகைக்கு மேலே நின்றவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை அருந்தினார்கள். எனவே மிக தெளிவாக இருக்கின்ற அந்த அத்தனை மக்களுக்கும் ஹஜ்ஜின் போது எவ்வளவு அரஃபா தினத்திலே கூட்டமாக இருப்பார்கள் என்பது தெரியும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பகிரங்கமாக இதனை குடித்து விடுகின்றார்கள். எனவே ஹஜ்ஜின் போது நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த அரஃபா தினத்திலே நோன்பாக இருக்கவில்லை என்பது பகிரங்கமாகி விடுகின்றது, வெட்ட வெளிச்சமாகி விடுகின்றது. இப்போது இதிலே நாங்கள் அதாவது அரஃபா தினத்தில் நோன்பு இருக்கின்றதா இல்லையா அல்லது அதனை விதத்து என்று சொல்லுவோர்கள் இதனை நேர் மறுபக்கம் விளங்கி இருக்கின்றார்கள். விளங்க வேண்டிய கோணத்தை விட்டு
விளங்க வேண்டிய கோணம் பாருங்கள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அரஃபா தினத்திலே நோன்போடு இருக்கின்றார்களா இல்லையா என்று சந்தேகமே ஏற்படுவதற்கு காரணம், அங்கு அரஃபா நோன்பு என்ற ஒன்று வளமையிலே இருக்கின்றது என்பதை உணர்த்துகின்றது. இந்த ஹதீஸை, அதாவது புகாரில் வரக்கூடிய இந்த 1988 இலக்கத்துள்ள ஹதீஸை அரஃபா நோன்பு பிதுஅத் என்று சொல்லக்கூடியவர்கள் தலைகீழாக புரிந்திருக்கின்றார்கள். புரிய வேண்டிய ஏனைய அடிப்படை, இது சம்பந்தமாக பேசக்கூடிய அடிப்படை 2 ஹதீஸ்கள் அவற்றை வைத்து பார்க்காமல் தனியாக இந்த ஹதீஸை வைத்து தலைகீழான ஒரு விளக்கத்தை பெற்றிருக்கின்றார்கள். இதுதான் ஏற்படுகின்ற தவறு. ஆய்வுகளின் போது கவனமாக இருக்க வேண்டிய விடயம் இது ஒரு முக்கியமான அம்சம். அரஃபா தினத்திலே நபி அவர்கள் நோன்போடு இருக்கின்றார்களா நோன்பு இல்லையா என்ற சந்தேகம் ஏன் எழுகின்றது? அங்கே எத்தனையோ தினங்கள் முந்தைய தினங்கள் இருக்கின்றன, பிந்திய தினங்கள் இருக்கின்றன. இந்த குறிப்பிட்ட அரஃபா தினத்திலே நோன்போடு இருக்கின்றார்கள் என்று ஒரு சாராரும், நோன்பு இல்லாமல் நோன்பு பிடிக்கவில்லை என்று ஒரு சாராரும் கருத்து முரண்படுவதற்கு ஏன் அப்படி ஒரு தேவை ஏற்படுகின்றது? இதுதான் கவனிக்க வேண்டிய விடயம். அதற்குரிய பதில் என்னவென்றால், அரஃபா நோன்பு என்பது வளமையிலே அன்றைய ஜமாஅத்துல் முஸ்லிமீன், நபியுடைய அந்த ஜமாஅத்திலே இருந்திருக்கின்றது என்பதை கூட இந்த ஹதீஸ் காட்டுகின்றது. நாங்கள் சொல்லக்கூடிய இந்த உண்மையைத்தான் இமாம் இப்னு ஹஜர் அவர்களும் ஃபத்ஹுல் பாரியிலே எழுதுகின்ற அந்த சுருக்கமான துண்டை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். அவர்கள் என்ன சொல்கின்றார் என்றால், ஃபீ சௌமின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸ்லே வந்திருக்கின்றது நபியுடைய நோம்பிலே சந்தேகப்பட்டார்கள் என்று. ஒரு ஹதீஸை விளக்கும் போது ஒவ்வொரு பகுதியாக எடுத்து விளக்குவார்கள். அதிலே நபியுடைய நோன்பிலே என்ற பகுதியை சுட்டி காட்டிவிட்டு எழுதுகின்றார், ஹாதா யுஷ்இரு பி அன்ன சௌம யௌமி அரஃபா கான மஅரூஃபன் இந்தஹும் முஅதாதன் லஹும் ஃபில் ஹபர். இது எங்களுக்கு எதனை காட்டுகின்றது என்றால், அரஃபா தினத்திலே நோன்பு நோட்பது என்பது அவர்களுக்கு மத்தியில் ஒரு அறிமுகமான ஒன்றாக, முஅதாதன் வளமையிலே அவர்களிடம் உள்ள ஒன்றாக, அவர்களுக்கு பழகிய முஅதாதன் அவர்களுக்கு பழகிய ஒன்றாக இருந்தது. எப்போது? ஃபில் ஹபர், ஊரிலே இருக்கும் நிலைமையில் அரஃபா நோன்பு நோட்பது என்பது அவர்களுக்கு மத்தியிலே ஒரு பழக்கமான ஒரு செய்தி, அறிமுகமான ஒரு செய்தியாக இருந்தது என்பதை நபி அவர்கள் நோன்பு நோற்றிருக்கின்றார்களா என்று ஹஜ்ஜின் போது சந்தேகப்பட்டார்களே, பிரயாணத்திலே அவர்கள் இருக்கும்போது, அதாவது ஹஜ் என்பது மதீனாவில் இருந்து பிரயாணம் செய்து ஹஜ் கிரியை நிறைவேற்றிருந்தார்கள். ஊரிலே இருக்கும் போது அரஃபா நோன்பு நோட்பது என்பது அவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம், பழக்கமான ஒரு விடயம். இதனை பிரயாணத்திலும் அவர்கள் செய்திருக்கின்றார்களா என்பதுதான் இங்கு சர்ச்சையாக வருகின்றது. இதனை நாம் எங்கிருந்து தெரிந்து கொள்ளலாம் என்றால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறிப்பிட்டு அந்த அரஃபா தினத்திலே நோன்போடு இருக்கின்றார்களா இல்லையா என்பதை பரீட்சிக்கின்ற அந்த அம்சம் எங்களுக்கு சுட்டி காட்டுகின்றது என்று நாம் சொல்லுகின்ற அந்த உண்மையை இமாம் இப்னு ஹஜர் சுருக்கமாக தெளிவாக அவர் எழுதியிருக்கின்றார். எனவே நாம் ஹதீஸின் ஒளியில் ஹதீஸை பார்க்க வேண்டும். முரண்பட்ட ஹதீஸ்கள் என்ற பகுதி, ஹதீஸ் கலையிலே ஹதீஸ்களை பார்க்கும் போது முரண்பட்ட ஹதீஸ்கள் என்ற ஒரு பகுதி நோக்கப்படும். அதிலே இப்படி 2 ஹதீஸ்களை நாம் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். ஒன்று, அரஃபா நோன்பு என்பது 2 வருடங்களுடைய சிறுபாவங்களுக்கான பரிகாரம் என்பதை சுட்டிக்காட்டிய சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ். 2வது, அதற்கு நேர் முரணாக இருக்கின்றது என்று நாம் விளங்கக்கூடிய, அப்படி சொல்லக்கூடிய உண்டு பருகி கொண்டாடக்கூடிய பெருநாள் தினம் தான் அரஃபா என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்போது சாதாரண மனிதர்களாகிய நாமே முரண்பட்டு பேசுவதில்லை. வஹி மூலம் பேசக்கூடிய நபி அவர்கள் இது வஹி என்று நிரூபணமாகிய 2 செய்திகள், முடிவு என்ன என்று கேட்டால், ஏனைய இன்னும் ஒரு வஹியின் மூலம் நாங்கள் தெளிவு வரலாம்.
நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊரிலே இருக்கும்போது அல்லது இந்த அரஃபா ஹஜ்ஜிலே இல்லாதவர்கள் வளமையிலே இப்படியான ஒரு அரஃபா நோன்பு இருந்திருக்கின்றது. எனவேதான் அந்த அரஃபா தினத்திலே ஹஜ்ஜிலே இருக்கின்ற நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த நோன்பை நோற்றிருக்கின்றார்களா என்பதில் சஹாபாக்கள் கருத்து வேறுபட்டார்கள். எனவே ஹதீஸ் சொல்லக்கூடிய இரண்டும் உண்மைகள், முரண்பாடானவை அல்ல. பொதுவாக ஒருவர் அரஃபா நோன்பு நோற்பது என்பது 2 வருடங்களுக்குரிய சிறுபாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமையும். அதே நேரத்தில் ஹஜ்ஜிலே இருந்த நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதனை பெருநாளாக முஸ்லிம்களுக்கு சொல்லுகின்றார்கள். எனவே ஹஜ்ஜிலே இருக்கக்கூடியவர்கள் என்று வரவில்லை என்று தனியே ஒரு ஹதீஸிலே முழு செய்தியும் வர வேண்டும் என்ற அடிப்படையில் இதனை மறுக்கக்கூடியவர்கள் கருத்து வைப்பது ஒரு மிக பிழையான வழிமுறை. பொதுவாக உலமாக்கள் அறிந்த விடயம், சரியான ஆலிம்கள் அறிந்து வைத்திருப்பார்கள். உதாரணமாக உலூ செய்யும் முறை எடுத்துக்கொள்ளுங்கள். முழுமையாக உலூ செய்யும் முறை முழு விவரத்தோடு அதில் வரக்கூடிய அத்தனை அம்சங்களையும் அடங்கிய ஒரு ஹதீஸை காட்டுவது சிரமம். பல ஹதீஸ்களிலும் பல செய்திகள் வருகின்ற போது முழுமையான அந்த உபங்களுக்கு கிடைக்கின்றது. இதே போன்றுதான் இந்த ஹதீஸிலே ஹஜ்ஜின் போது என்று வந்திருக்க வேண்டும் என்ற வாதம் ஒரு அடிப்படையற்ற பெருமதியற்ற வாதம். இரண்டுமே சஹீஹான ஹதீஸ்கள் என்று வரும்போது 2 ஹதீஸ்களையும் ஒன்றிணைத்து செயல்படுவதுதான் இஸ்லாமிய அடிப்படை. எனவேதான் உசூல் ஹதீஸில் உள்ள இமாம் நவவி அவர்கள் எழுதியதையும் எடுத்து காட்டினேன். பல அறிஞர்கள் இந்த உண்மையில் இருக்கின்றார்கள். இது சரியான ஒரு விதி. சாதாரண நாங்களே முரண்பட்டு பேசாத போது வஹி மூலம் பேசக்கூடிய நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற இந்த 2 செய்தியும் சஹீஹான செய்திகள், சந்தேகம் கிடையாது. 2 சஹீஹான செய்திகள் முரண்பட்ட ரீதியில் எங்களுக்கு தெளிவுபடும் போது ஏனைய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸின் ஒளியில் இது எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஒரு செய்தி கிடைப்பது என்பது நபியுடைய 23 வருட வாழ்க்கையில் ஒரு பகுதி எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. நாங்கள் 1400 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்து வெறுமனே அதிலிருந்து தவறு என்று முடிவெடுப்பது ஒரு பொருத்தமான உரிய ஆய்வு ரீதியில் எடுக்கப்படுகின்ற முடிவு அல்ல. அந்த முழுமையான வாழ்க்கையின் ஒரு பகுதி என்பதால் ஏனைய அம்சங்களிலே அதனுடைய தெளிவை நாங்கள் தேட வேண்டும். அப்படி தேடுகின்ற போது இந்த புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ் தெளிவாக எங்களுக்கு உணர்த்துகின்றது. எதனை என்றால், நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஊரிலே பொதுவாக இருக்கும் போது அந்த முஸ்லிம்களுக்கு மத்தியில் அரஃபா தினத்திலே நோன்பு நோற்பது என்பது அவர்களுக்கு வளமையாக அவர்களுக்கு தெரிந்த ஒரு விடயம். இதே செயலை நபி அவர்கள் ஹஜ்ஜின் போது அங்கு செய்திருக்கின்றார்களா என்று பார்த்தால் அங்கு செய்யவில்லை. ஏற்கனவே வளமையில் இருப்பதால் தான் இந்த சஹாபாக்கள் சந்தேகப்படுகின்றார்கள். இதனை இன்னும் உங்களுக்கு அதாவது ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒருவரால் இன்னும் தெளிவாக உறுதியாகுவதற்கு ஹதீஸ் கலையில் ஒருவராகிய இமாம் இப்னு ஹுஸைமா இவர்கள் சஹீஹான ஹதீஸ்கள் என்று தங்களுடைய சஹீஹ் இப்னு ஹுஸைமா என்ற ஹதீஸ் நூலையை தொகுத்தவர்கள். இவர்கள் இந்த அதாவது இப்படியான ஹதீஸ்களை எப்படி தொகுத்திருக்கின்றார்கள் என்பதையும் உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். இவர்கள் தலைப்பிடுகின்றார்கள். ஹதீஸ்களை பதியும் போது அது எதனை குறிக்கின்றது என்பதை அவர்கள் பெற்ற தெளிவை கொண்டு அதற்கு தலைப்பிடுவார்கள். பொதுவாக ஹதீஸ் நூலை சேர்க்கின்ற அனைவரும் இப்படி செய்வது, அது ஒரு பொதுவாக சுனன் அல்லது சஹீஹ் என்ற அடிப்படையில் சேர்க்கக்கூடிய ஹதீஸ் நூல்களை பார்க்கலாம். புகாரி, முஸ்லிம், அபு தாவூத், திர்மிதி இப்படி வந்து இப்னு ஹுஸைமா அவர்கள் இப்படி தலைப்பிட்டு தொகுத்திருக்கின்றார்கள். இப்போது இவர்கள் முதலாவது தலைப்பிடுகின்றார்கள், பாபு ஃபضل சௌமி யௌமி அரஃபா, அரஃபா தினத்திலே நோன்பு நோற்பதன் சிறப்பு. தக்ஃபீருல் துனூப், பாவங்களை அது பாவங்களுக்கு மன்னிப்பாக அமைவது, பரிகாரம் அமைவது பற்றி என்று சொல்லிவிட்டு நபி அதாவது
ஹபரின் முஜ்மல் கைர் முஃபஸ்ஸர், அதாவது விரிவாக இல்லாமல் சுருக்கமாக, அதுக்கு விளக்கம் தேவை இருக்கின்றது. சுருக்கமாக சொன்ன வார்த்தைகளை கொண்டு இவர்கள் இதனை தெளிவுபடுத்தி இருக்கின்ற ஹதீஸில் சொல்லியிருக்கின்றார்கள். இந்த அரபா தினத்தினுடைய சிறப்பு, அது பாவங்களுக்கு குற்றப்பரிகாரம் அமையக்கூடியது. இந்த விடயத்தை சுருக்கமாக சொன்ன ஹதீஸ் என்ற ரீதியில் அவர்கள் பதிகின்றார்கள். எதனை? முஸ்லிமிலே வரக்கூடிய ஷௌமு அரபா யுகஃபிரு ஸனல் மாதியா வ ஸனல் முக்பிலா, கடந்த வருடத்தையும் அடுத்து வரக்கூடிய வருடத்திலும் அதற்கான அந்த பாவங்களுக்கு குற்றப்பரிகாரமாக அமையும் என்பது சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய விவரம் சொல்லப்படவில்லை, சுருக்கமா வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்று எழுதிவிட்டு இந்த அர்த்தத்திலே வரக்கூடிய ஹதீஸை சொல்லுகின்றார்கள். இதற்கு அடுத்ததாக, இது நான் இப்போது சொன்னது 158வது தலைப்பு. 159வது தலைப்பில் இவர்கள் சொல்கின்றார்கள், பாபு ذிக்ரி ஹபரின் ருவியானி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபின் நஹி அன் ஸௌமி யௌமி அரஃபா முஜ்மலின் கைர் முஃபஸ்ஸர். அதே போன்று இவர்கள் சொல்லுகின்றார்கள், அரஃபா தினத்திலே நோன்பு நோட்பதை தடை செய்யும் ஹதீஸ், அதே நேரம் அந்த ஹதீஸ் கைர் முஃபஸ்ஸர், அது தெளிவுபடுத்தப்பட்டதல்ல, முஜ்மல் மூடுதலாக விளக்கம் தேவையான அமைப்பிலேயே சொல்லப்பட்டிருக்கின்றது, பொதுவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு இந்த அதாவது இப்னு ஹிப்பானிலே வரக்கூடிய அந்த சஹீஹான ஹதீஸின் சுட்டி காட்டுகின்றார்கள். யௌமு அரஃபா, அரஃபா தினத்தில் நோன்பு, அரஃபா தினம், யௌமு நஹர், ஏற்கனவே சொன்னது போன்ற அதே ஹதீஸ் இப்னு ஹிப்பானிலே வரக்கூடிய ஹதீஸ். அந்த ஹதீஸ் அரஃபா தினத்திலே பெருநாள் கொண்டாட வேண்டும், நோன்பு நோட்பதல்ல என்ற கருத்தை சொல்லுகின்றது. இந்த இரண்டுக்கும் இடையில் இரண்டுமே விளக்கம் தேடி நிற்கக்கூடிய ஹதீஸ்கள் என்பதை அழகாக தலைப்பிட்டு இமாம் இப்னு ஹுஸைமா அவர்களும் இந்த உண்மையை எடுத்து முன்வைக்கின்றார்கள். ஆகவே முதல் பகுதி சுருக்கம் என்னவென்றால், அரஃபா நோன்பு என்பது ஒரு மிக முக்கியமான 2 வருடங்களிலே மனிதன் என்ற வகையில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு பாவங்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெறக்கூடிய, மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய, சிறந்த ஒரு பலனை தரக்கூடிய ஒரு நோன்பு. அதனை பிதஅத் என்று சொல்வது முக்தலஃப் ஹதீஸ், அதாவது மாறுபட்ட ஹதீஸ்களை சரியாக புரிந்து கொள்ளாமல், ஹதீஸின் ஒளியில் நோக்காமல் சொல்லப்படுகின்ற மிக பிழையான ஒரு ஃபத்வா. இதனை நாம் மற்றொரு புகாரியிலே வரக்கூடிய நபி அவர்கள் தாங்கள் ஹஜ்ஜிலே இருந்தபோது அந்த நேரத்தில் நோன்பு நோற்றார்களா இல்லையா என்று சஹாபாக்கள் சந்தேகப்பட்டார்கள். இப்படி சந்தேகப்படுவதே வளமையிலே அவர்களிடம் அந்த நோன்பு இருக்கின்றது, அந்த நோன்பை இந்த ஹஜ்ஜிலும் பிடித்திருக்கின்றார்களா என்றுதான் சந்தேகப்படுகின்றார்கள். அரஃபா நோன்பை மறுக்கக்கூடியவர்கள் இந்த ஹதீஸை முன்வைக்கின்றார்கள், அது அவர்களுக்கு எதிரானதாகவே அமைந்திருக்கின்றது. அதுதான் உண்மை. நாம் சொல்லக்கூடிய இந்த உண்மையை ஹதீஸ் கலையிலே மிகவும் திறமை வாய்ந்தவர், அதே போன்று புகாரிக்கு எழுதப்பட்ட விளக்கங்களிலேயே முதன்மையானது என்று சொல்லக்கூடிய அந்த ஃபத்துல் பாரியிலே இமாம் இப்னு ஹஜர் அவர்களும் அந்த உண்மையை தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். எனவே அரஃபா நோன்பு என்பது மிகச்சிறந்த ஒரு நஃபிலான ஒரு நோன்பு. அதனை பிடிப்பதன் மூலம் 2 வருடங்களுடைய சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும். அதனை பிதஅத் என்று சொல்வது ஒரு பிழையான ஆய்வின் முடிவு. அவர்கள் அதனை பரிசீலித்து அவர்கள் அதிலிருந்து தௌபா செய்ய வேண்டும். அதுதான் அவர்களுக்கு தீர்வாக அமையும். ஆய்வுகளை செய்யும் போது கவனமாகவும் விரிவாகவும் ஆய்வுகள் செய்வது என்பது வரவேற்கத்தக்கது. அதிலே கவனமாகவும் விசேடமாக வார்த்தைகளை பிரயோகிக்கும் போது ஒரு விடயத்தை பிதஅத் என்று சொல்வது மிக இலகு, ஓரிரு செகண்டிலே சொல்லிவிடலாம். குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே ஒரு பிதஅத்தை செய்வன நிலைகள் என்ன, அதன் அடிப்படையில் என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்ற அடுத்த பின்னால் வரக்கூடிய கேள்விகளுக்கும் பதிலளிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்க வேண்டும்.
சுருக்கமாக ஞாபகப்படுத்துவதென்றால், பிதஅத் செய்யக்கூடியவனுக்கு ஈமானே கிடையாது என்ற கருத்தில் சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் இருக்கின்றது. அது எங்களுடைய தலைப்பு, இப்போதைக்குரிய தலைப்பு அல்ல. எனவே ஒரு தீர்ப்பை சொல்லும் போது பிதஅத் என்று அவசரப்பட்டு சொல்லுகின்ற தன்மை இந்த என்டிஜேயிடம் இருக்கின்றது என்பதற்கு வேறு சான்றுகளும் இருக்கின்றன. உதாரணமாக ஜும்மா ஹுத்பாவின் போது சூரா காஃப் ஓதுவது மிக முக்கியமான ஒரு சுன்னா. சஹீஹ் முஸ்லிமிலே ஹதீஸ் இருக்கின்றது. அல்லாஹின் உதவியால் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் ஆரம்பித்த காலத்திலிருந்து, அதாவது 25 வருடங்களுக்கு மேலாக அதனை செயல்படுத்தி வருகின்றது. அதனை அண்மையிலே தெரிந்து கொண்ட எம்டிஜேயினர் அவர்களும் செய்கின்றார்கள். அது விடுபட்டால் பிதஅத் என்ற வரம்பு மீறி ஒரு ஃபத்வாவை அதிலும் பிதஅத் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது பிதஅத் என்ற வரைவிலக்கணத்தையே புரியாதவர்கள் சொல்லுகின்ற ஒரு கூற்று. இப்படி ஒரு விடயத்தை மிக வேகமாக பிதஅத் என்று சொல்லுகின்ற தன்மையை காணுகின்றோம். எப்படியோ அவர்களுக்கு மேலதிக அவர்களுடைய ஆர்வங்கள் வரவேற்கத்தக்கது. ஆனால் இப்படி ஆய்வுகள் என்ற பெயரிலே மிக பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்துவது என்பது ஒரு தீய விளைவுகளை, அவர்களை பற்றியுமே ஒரு தீய ஒரு முடிவுக்கு மக்கள் வருவதற்கு போன்றவற்றிற்கு வழிவகுக்கும். எப்படியோ அரஃபா நோன்பு பிதஅத் என்று சொன்னது அவர்களுடைய மிகப்பெரிய தவறுகளில் ஒன்று. அடுத்த 2 அல்லது 3 கிளிப்புகள் இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய விமர்சனம் 4 விடயங்களை அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். 2 விடயங்கள் இந்த ஹதீஸ்கள் பற்றிய விமர்சனமாக முன்வைத்திருக்கின்றார்கள். இதனை சுன்னா, அரஃபா நோன்பை சுன்னா என்று சொல்லக்கூடியவர்களுக்கான, அவர்கள் சொல்லக்கூடிய ஆதாரங்களுக்கான விமர்சனம் என்று அவர்கள் முன்வைத்திருக்கின்றார்கள். இன்னும் 2 ஆதாரங்கள் சொல்லியிருக்கின்றார்கள். இது பிதஅத் என்பதற்கு அவர்கள் தரப்பால் வைக்கக்கூடிய ஆதாரம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். எனவே இதனை நாங்கள் அதாவது தேவைக்கு ஏற்ப இதற்கு பின்னால் இந்த 4 விடயங்களுக்கும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அதனை பற்றி தெளிவுபடுத்துவோம். 2-3 கிளிப்புகள் எப்படியோ தேவைக்கு ஏற்ப விடயத்தை தெளிவுபடுத்துவதுதான் எங்களுடைய நோக்கம். இது ஒரு ஆய்வாக நாங்கள் முன்வைக்கின்றோம். எனவே மிக தெளிவாக நாங்கள் சொல்லுவோம். அரஃபா நோன்பை பற்றி அதனுடைய இஸ்லாமிய சட்டம் என்ன, அது முடிவுகள் தான் எங்களுக்கு தேவை என்று சொல்லுகின்ற நண்பர்கள், அவர்களுக்கு இது போதுமானது. இதிலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் பற்றிய தெளிவும் எமக்கு தேவை என்று நினைப்பவர்கள், அவர்களுக்கு பதிலாக இன்ஷா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய கிளிப்புகள் அமையும். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தூய்மையான குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸை தெரிந்து அதன்படி தூய்மையோடு நடக்கக்கூடிய பாக்கியத்தை தந்துள்ள வேண்டும். அப்படியானால் தான் நாங்கள் முஸ்லிம்களாக மரணிக்க முடியும். தெரியாமல் தவறுகள் நடந்திருந்தால் அது பற்றி தெளிவுகள் கிடைக்கும் போது திருத்திக் கொள்வதுதான் சிறந்த நிலை. எனவே என்டிஜே அந்த அமைப்பினருக்கு நாங்கள் பணிவாக அவர்களை மதித்து சுவனம் சொல்லக்கூடிய ஒரே கூட்டத்திலே இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். குறிப்பாக அவர்களுடைய தவறான இந்த ஃபத்வாவை வாபஸ் வாங்குமாறு அவர்களுக்கு நாங்கள் உபதேசம் செய்ய முடியும். நல்லவற்றை செய்மடுப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அக்கூலு ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும்.